ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. அம்மா என்று என்னை நீ பாசத்தோடு அணுகும்போது உனக்கு துன்பம் தெரியாது. அம்மாதானே என்று அலட்சியப்படுத்தும் போது துன்பம் வரும். அம்மா என்ற சொல்லுக்கே பந்த பாசம் உண்டு. ஒரு தாய் தன் குழந்தைக்கு எப்படி பால் கொடுக்கிறாள்? குழந்தையின் தலையை வருடிக் கொடுத்து, அதன் கால்களை வருடிக் கொடுத்து, சூழ்நிலையை மறந்து இன்முகத்தோடு பாலூட்டுகிறாள். குழந்தை அன்பில் தன்னை மறக்கின்றது. குழந்தையும் தன்னை மறந்து தாயின் மடியை எட்டி உதைத்தபடி, தாயின் காதுகளை வருடியபடி மகிழ்வோடு பாலை அருந்துகிறது. இந்த நிலையும் ஒரு வகையில் தியான நிலைதான். இந்நிலையில் தாய்க்கும் பால் சுரக்கிறது, குழந்தையும் பாலை சந்தோஷமாக குடிக்கிறது. இதுதான் ஆன்மீகம். அம்மா என்ற வார்த்தையின் உள்ளிருக்கும் அர்த்தமும் ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் இடையிலுள்ள உண்மையான அன்பிற்குள்ளும் தான் ஆன்மீகம் என்ற பயிற்சி அடங்கியிருக்கிறது என்பதை இந்த அருள்வாக்கு நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. தூய அன்பினால் மட்டுமே அம்மாவை நாம் அடைய முடியும் என்பதனை இந்த அருள்வாக்கு எடுத்து காட்டுகிறது. ஓம் சக்தி.